மேம் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறா. அவளுக்கு வந்து நம்ம எந்த மாரி ஃபுட்டுலாம் குடுக்கலாம்? அப்படிங்கிற பத்தி நீங்க டீட்டெயில்ஸா சொல்லுங்க ஓகே, மேம். ஓகே. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு நீ எள்ளு இந்த மாரி எள்ளு சம்மந்தப்பட்ட அதெல்லாம் குடுக்கலாம். எள்ளு உருண்டை குடுக்கலாம். எள்ளு இடி மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி குடுக்கலாம். அடுத்து நீ வந்து ஒரு 5த் டேலேருந்து உளுந்தங்களி குடுக்கலாம். நம்ம வரம்புலே நம்ம உளுந்தங்களி போடுறோம். இந்த உளுந்தங்களிய டெய்லி காலையில ஒரு உருண்டை அப்படி குடிச்சிட்டு வரலாம். இது கூட உளுந்த வடையும் கூட குடுக்கலாம். இப்போ நம்ம ஏன் உளுந்து ஜாஸ்தி சேர்க்கிறோம்னா, உளுந்து வந்து நம்ம எஸ்ட்ரோஜனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ 5த் டேலேருந்து ஒரு 22 அந்த டேஸ் வரைக்கும் நீங்க அடிக்கடி குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த 28 டேஸ் வரையில அந்த சைக்கிள் வந்து நார்மலாவும் இருக்கும். உனக்கு ஃப்ளோவும் நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல ஹிப்பு நல்லா ஸ்ட்ரென்த்தன் அடைக்கும் ஹிப் போனுக்கு. இதில நல்ல கால்சியம் இருக்கிறதுனால. அதனால நம்ம வெஜிடேரியன்ல வந்து நல்லெண்ணெய், உளுந்து இதுதான் வந்து நம்ம மெயினா குடுத்துட்டு வரோம். உளுந்து சாதம் குடுக்கலாம். இடையில நீ உளுந்த பருப்பு சாதம், எள்ளு துவையலோட குடுக்கணும். உளுந்தம் பருப்பு சாதம் பண்ணாலே, நீங்க எள்ளு துவையலு, நல்லெண்ணெய் சேர்த்து குடுக்கணும். சிலர் அவியல், பச்சடி இப்படின்னு வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் குடுப்பாங்க. நீ இதெல்லாம் குடுக்க குடுக்க ஒரு 2, 3 மாசம் நீ உன் பொண்ணுக்கு இப்படி குடுத்தனாலே, நல்லா உங்களுக்கு அடுத்து அடுத்து வர பீரியட்ஸே நார்மலா வரும். அவங்களுடைய ஹார்மோன் லெவலும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.